ஹாய் டியூட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் டிவி ரிப்போர்ட்டர்ஸ். லோகேஷ் கனகராஜ் எப்பயுமே அவருடைய படத்துக்கு முன்னாடி டைட்டில் ரிவீல் பண்ணுறதுக்காக ஒரு டீசர் சேர்த்து ரிலீஸ் பண்ணுறது வழக்கம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று தலைவர் 171 டைட்டில் ரிவீல் பண்ணுறதுக்காக ஒரு டீசர் சேர்த்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த டீசரில் என்னென்ன ஹிடன் டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்ற எல்லாத்தையும் மொத்தமாக இந்த வீடியோவில் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனையும் ஆனில் போட்டுருங்க. அப்போ தான் நான் போகிற இது மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். லோக்கி ப்ரோ எப்பயுமே இப்படி தான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்துக்கும் இதே மாதிரி டைட்டில் ரிவீல் பண்ணுறதுக்காக ஒரு டீசர் சேர்த்து ரிலீஸ் பண்ணியிருப்பார். அந்த டீசரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவர் காட்டுக்குள்ளே உட்காந்து விருந்து சாப்பிட்ற மாதிரி காமிச்சுன்னு இருப்பார். அதில் வர சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே மூவிலையும் டீட்டெயிலாக கொடுத்துருப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லியோ படத்துக்கும் ஒரு சின்ன டீசர் ரிலீஸ் பண்ணியிருப்பார் டைட்டில் ரிவீல் பண்ணுறதுக்காக. அதில் நம்ம தளபதி டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் இருக்கிற மாதிரி, ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா பேக்கரியில் ஒர்க் பண்ணுற மாதிரியும், இன்னொரு சைடில் வெப்பன்ஸ் எல்லாம் தயாரிக்கிற மாதிரி காமிச்சு அந்த டீசரை கொடுத்துனுப்பாரு. அந்த டீசரில் வந்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே மூவிலையும் பக்காவாக பண்ணியிருப்பார். அதே மாதிரி நேற்று தலைவர் 171 மூவிக்கு டைட்டில் ரிவீல் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. ஒரு 3 நிமிஷம் வீடியோ பங்கமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். பக்காவாக க்ரியேட் பண்ணியிருக்கிறாரு அந்த டீசரை சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துடைய டைட்டிலில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு படம் ரிலீஸ் ஆனக்குது, சரத்குமார் இது ரிலீஸ் ஆச்சு. அதே மாதிரி கூலிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் ஏதோ ஒரு பழைய படம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் எல்லாத்தையுமே ரெஃபரன்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம லோகேஷ் கனகராஜோடைய டீசரும் பார்த்திங்கன்னா பழைய இருக்கிற மாதிரி விண்டேஜ் லுக்கில் நம்ம சூப்பர் ஸ்டாரை காட்டுற மாதிரி காமிச்சுன்னுக்கிறாரு. அதில் வர டைலாக்கும் பார்த்திங்கன்னா ரங்கா அப்படின்ற பழைய படத்துலேருந்து எடுத்து நம்ம லோகேஷ் கனகராஜ் கொடுத்துன்னுக்கிறாருன்னு சொல்லலாம். ஏற்கனவே லோகேஷ் கனகராஜுக்கிட்ட விக்ரம் படத்தை நீங்கள் பழைய விக்ரமை வச்சு ரீமேக் பண்ணீங்க, அதே மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு படம் சூப்பர் ஸ்டாரை வச்சு எடுக்கணுன்னா எந்த படத்தை வச்சு எடுப்பீங்க அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் கேட்டதுக்கு நம்ம லோக்கி ப்ரோவும் சிரிச்சுனே சொல்லியிருப்பார் தளபதி அப்படின்ட்டு. பட் இந்த டீசரில் பார்த்தீங்கன்னா நானும் தளபதி பற்றி ஏதாச்சும் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு நினச்சேன். பட் தளபதியை கொடுக்காம மற்றது எல்லாத்தையுமே கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். ரங்கா படத்துடைய டைலாக் எடுத்து இதில் கொடுத்துனுக்கிறாரு. அந்த ரங்கா படத்துடைய டைலாக் பார்த்திங்கன்னா நிறையவே வைரல் ஆச்சு. ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் அதெல்லாம் ட்ரெண்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த டைலாக்கு நான் நிறைய பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சுருந்த டைலாக் தான். அந்த டைலாக்கை இப்போ மாதம் மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணி கொடுத்தது பங்கமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய டைட்டில் மட்டும்தான் லோக்கியோட மற்ற மூவிஸ்லேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவருடைய ஃபஸ்ட்டு படமான மாநகரம் அதை விட்டுருங்க, அது அந்த கதையோட டைட்டில் கரெக்டாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி டைட்டில் வச்சுருப்பார் மாநகரம்ன்ட்டு. மற்றபடி அதுக்கடுத்து ரிலீஸ் ஆன எல்லா படத்துக்குடைய டைட்டிலையும் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த படத்தில் லீட் ரோலாக ப்ளே பண்ணுற உடைய கேரக்டரை தான் அவர் டைட்டிலாக வச்சுன்னு இருப்பார். கைதியாக இருக்கட்டும், விக்ரமாக இருக்கட்டும், மாஸ்டராக இருக்கட்டும், லியோவாக இருக்கட்டும், நாலுமே அந்த கதையில் லீட் ரோலாக ப்ளே பண்ணுற கேரக்டருடைய பேர் தான் வச்சுன்னு இருப்பார். ஆனால் இந்த படத்துக்கு கூலி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுன்னுக்கிறாரு. இது எப்படி இருக்க போகுது அப்படின்றது கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா நம்ம லோகேஷ் கனகராஜுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மூவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நான் போஸ்டர் பார்த்து சொன்னேன்ல, கோல்டு இந்த மூவியில் பெரிய ரோல் ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ன மாதிரி, அதே தான் சொல்கிறேன். இப்போ டீசர்லேயும் பார்த்திங்கன்னா கோல்டை தான் ஃபுல்லாக காமிச்சிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு கோல்டை கடத்துகிற ஒரு கேங் கிட்டேருந்து நம்ம தலைவர் காப்பாற்றுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நம்ம தலைவர் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் கேரக்டர் செய்ய போகிறாரு அப்படின்ற மாதிரி காமிச்சுன்னு சொல்லின்னு கிடக்குறாங்க. ஒருவேளை கேஜிஎஃப் மாதிரி கோல்டு மைனை போய் இவர் ஆக்கிரமிக்க போகிறாரோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. மொத்தமாக பார்த்திங்கன்னா கோல்டு மட்டும் இந்த டீசரில் ரெப்ரசென்ட் பண்ணல, வாட்சையும் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அந்த போஸ்டர்லேயுமே வாட்சை காமிச்சுருப்பாங்க. வாட்சால் ஒரு ஹேண்ட்கப் செஞ்சு நம்மளுடைய தலைவர் கையில் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த போஸ்டரில். அதே மாதிரி இந்த டீசர்லையும் பார்த்திங்கன்னா அந்த வாட்ச் எல்லாத்தையுமே கட்டி 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 வச்சுருக்கிற மாதிரி அதை எடுத்துகிட்டு போய் ஒருத்தன் தலைவர் அடிக்கிறதுக்கு போய் தலைவர் அதை பிடிச்சி அடித்து எல்லாத்தையும் துவச்சி போட்டு ஸ்டைலாக போய் உட்காந்துன்னுக்கிற மாதிரி காமிச்சுன்னுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் நம்ம தலைவர் பேசுகிற யூனிக்கான டைலாக் பார்த்திங்கன்னா முடிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி போட்டுன்னு வராரு நம்ம லோகேஷ் கனகராஜ். இது கிட்டத்தட்ட ஒரு பயங்கரமான பிளான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா விக்ரம் படத்தில் நம்ம கமல் பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார். இதில் நம்ம தலைவர் முடிச்சிடலாமான்னு சொல்லி முடிச்சு வைக்க போகிறாராட்டுக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படம் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் மூவியாக தான் இருக்கும், எல்சியூவில் வராது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் லோகேஷ் கனகராஜ் ஏற்கனவே சொல்லிட்டாரு இந்த மூவி ஸ்டாண்டர்ட் மூவியில் எல்சியூவில் வராதுன்ட்டு. அப்படி இருந்தும் ஒரு கேங் பார்த்திங்கன்னா இல்லை இது எல்சியூவில் தான் வருது, ரோலக்ஸ் கூட கன்ஃபார்ம் ஆகிட்டார் இந்த படத்தில் இருக்க போகிறாரு அப்படின்ட்டு அப்படின்னு நிறைய பேர் சொல்லு கிடக்குறாங்க. அது என்னென்னு எனக்கும் தெரியல. எனக்கு தெரிஞ்சது ஸ்டாண்டர்ட் மூவியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டீசர் முழுசாகவே பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் ப்ரெசென்ட் பண்ணி வச்சுருக்காங்க. கோல்டு மட்டும்தான் கிளியர் அண்ட் கட்டாக காமிச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் அந்த போஸ்டர்லையும் காமிச்சாங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஃபுல்லாகவே காமிச்சிட்டு கோல்டை மட்டும்தான் கிளியர் அண்ட் கட்டாக ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தாங்க. இதுலேயும் அதே மாதிரி காமிச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு
பழைய காலத்து கதையை தான் எடுத்து வச்சுருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது 90s நடந்த ஸ்டோரியை இப்போ ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி நம்ம லோகேஷ் கனகராஜ் எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் அவர் எடுத்த படத்தை எல்லாத்தையும் விட இந்த படத்தை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது வேறு மாதிரி ஒரு கான்செப்ட் அவர் ட்ரை பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். நம்ம தலைவர் நெல்சன் நம்ம தலைவரை வச்சு எடுத்த படம் ஜெயிலர். அந்த படத்துடைய வசூல் பயங்கரமாகவே இருந்துச்சுன்னு சொல்கிறான். மிகப்பெரிய பிளாக் பஸ்டரு அது நம்ம தலைவர் கெரியரில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த படமும் பிளாக் பஸ்டராக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் நெல்சனுடைய ஜெயிலரை நம்ம லோக்கியோடைய கூலி பீட் பண்ணுதா இல்லையா அப்படின்றத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ஆன்ல போட்டுருங்க. அப்போ தான் நம்ம போகிற இது மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிடலாமா?